Geography question answer is there. கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் பாருங்கள், விட்டு விட்டால் போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு 55 கொஸ்டின் 75 கொஸ்டின் இப்படி 2 இதாக போட்டிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. புவி தன்னாட்சியில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். சுழல்தல். மகர ரேகை சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. சூரிய குடும்பத்தில் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்த ஒரே விண்பொருள் சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமாக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அண்டார்டிகா. உறைந்த கண்டம் அண்டார்டிகா. ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது அரபிக்கடல். எல்பஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையடை பூமி ஈரான். நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது ஆண்டு முழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும். 1 மட்டும் சரி. இந்தியா உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது மைக்கா. ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை பைரனீஸ். ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. சரியான தெரிவினை செய்க. இப்பகுதியில் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகின்றன. பென்னின்ஸ் இத்தாலி. ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. வட அமெரிக்காவும் ஆசியாவையும் பிரிக்கிறது பேரிங் நீர்ச்சந்தி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது கியூபா. வட அமெரிக்காவில்
நீளமான வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டீஸ் பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் அமேசான். பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் டேஷ் பிரிவுகளின் கீழே வருகின்றன. சிறிய அளவிலான தொழிலகம். உடைமையாளர்கள் அடிப்படையில் தொழிலாளர்கள் டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். விடை 4. ஆனந்தா பால் பண்ணை தொழிலகம் முள் எடுத்துக்காட்டாகும். கூட்டுறவுத்துறை. இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கனிம வளம் சார்ந்த சார்புத்துறை டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. புவியின் வடிவம் ஜியாய்டு. வடதுருவம் என்பது 90 டிகிரி வடக்கு அச்சக்கோடு. 0 டிகிரி முதல் 180 கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கிழக்கு அரைக்கோளம். 231/2 டிகிரி வட அச்சுக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கடகரேகை. 180 தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதிக்கோடு. கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிலிருந்து நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் முற்பகல் 11 மணி. நண்பகல் 12 மணி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது? 82.5 டிகிரி கிழக்கு. அச்சுக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 181. தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. நைஃப் ஆல் உருவானது. நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ். நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. தட்டுகள். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவினை அளவினை டேஷ் மூலம் காணலாம். ரிக்டர் அளவுகோல். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை துளை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி டேஷ் பகுதி பசிபி நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. டேஷ் பகுதி பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் வலயம். மலையடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் மண்டல் படிவுகள் மண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஷ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. சிற்றாறு. பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம்
மொரைன். மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. பின் குறிப்பிட்டப்பட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று கடற்கரைகள். புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். புவி மேலோடு. புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். வெளிக்கரு. பாறைக்குழம்பு காணப்படும் அடுக்கு கவசம். புவித்தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. வெப்ப ஆற்றல். புவித்தட்டுகளின் நகர்வு வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை டேஷ் என்று அழைக்கிறோம். நிலத்தோற்றம் வாட்டம் அமைத்தல். டேஷ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். டெல்டா. சுண்ணாம்புப்பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்கள் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? சர்க். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்மையான மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் மணல் சிற்றலைகள். காற்றாடி வண்டல். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்பொருளை கொண்ட நிலத்தோற்றம் காற்றாடி வண்டல். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் அலை அரித்தல். டேஷ் அரித்தல் செய்கையினால் சறுக்குகள் உருவாகுகின்றன. பனியாறு. கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோளம். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் உலகம் டிசம்பர் 5. உலக மண் நாளாக கடைபிடிக்கும் நாள் டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் டேஷ் பாறைகளில் காணப்படுகின்றன. உயிரின படிமங்கள் டேஷ் பாறைகளில் காணப்படுகின்றன. படிவுப்பாறைகள். மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு. மண்ணின் மேல்நிலை அடுக்கு மண்ணின் கரிம மண் அடுக்கு. பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண்.